ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். பொன்னி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் பொன்னி எப்படியே அந்த வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க. சக்தி ரொம்பவே மனசு வருத்தப்படுறாரு, பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் சுந்தரம் இவ்வளோ நாளாக இந்த குடும்பத்தையே ஏமாற்றிட்டு இருந்தவ எப்படியோ ஒரு வழியாக விட்டு ஒழிஞ்சா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு சக்தி ரொம்பவே கோப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பிரீத்திக்கு மனசுக்குள்ளே பயங்கர சந்தோஷத்தோடு இருக்காங்க. அடுத்ததாக அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல பிரீத்தி, நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டியே, இனிமேலாவது அந்த வீட்டிலே இருக்கணுன்ற மாதிரி பார்த்துக்கோ. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மனசை மாற்றி எப்படியாவது சக்தியோட மனசையும் மாற்றி அவங்க மனசில் இடம் பிடிச்சி தீயனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. சரிம்மா, கண்டிப்பாக நான் நினச்சதெல்லாம் ஒவ்வொன்றுத்தையும் நடத்தி காட்டுவேன் அப்படின்றாங்க. ரூம்லேயே இருக்க சக்தியெல்லாம் தாங்கிக்கவே முடியல. பொன்னியை நினச்சி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. எப்படி பொன்னி நீ இல்லாமல் நான் இருக்க போகிறேன், நான் என் சொல்கிறதையும் நீ புரிஞ்சிக்கலையே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நான் உனக்கு தானே பொன்னி சப்போர்ட்டாக பேசினேன், அதை புரிஞ்சிக்காமல் ஏன் பொன்னி இப்படி பண்ண, எதுக்காக பொன்னி இந்த வீட்டை விட்டு போனேன், நீ இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. கட்டத்தில் தன்னோட தவற உணர்ந்த சக்தி என்ன பண்ணுறாங்க, பொன்னி இல்லாமல் நான் இருக்க முடியாது அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணுறாங்க, பொன்னியை தேடி அலையிறதுக்காக இறங்கி போகிறாங்க. பார்த்தா பிரீத்தி மற்றவங்க எல்லாம் கேட்குறாங்க, என்ன சக்தி எங்கே கிளம்புற இவ்வளோ அவசரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னால் பொன்னி இல்லாமல் இந்த வீட்டில் இருக்க முடியாது, பொன்னியை தேடி தான் போகிறேன் அப்படின்றாங்க. எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியாகிறாங்க. சக்தி, அவன் உனக்கு வேண்டாம் சக்தி, அவள் இந்த குடும்பத்தையே ஏமாற்றிருக்கா, உனக்கு அதனால் இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்றாங்க. எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லைம்மா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், பொண்ணு அந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு வாழ்கிற தைரியம் எனக்கு இருக்கு, அதனால் பொண்ணு எனக்கு ரொம்ப முக்கியம், திரும்ப திரும்ப அதை பற்றி பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்றாங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்தால் பொன்னியோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு அங்கேருந்து ஒரு பக்கம் வெளியில் போக, இந்த பக்கம் ஜெயா பயங்கர கோவத்தோடு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பிரீத்தியால் மனசு தாங்கவே முடியல. என்ன இந்த சக்தி இப்படி பண்ணிட்டு போகிறானே அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ரூமுக்கு போன பிரீத்தி வெறித்தனமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பொன்னியோட சொந்த ஊருக்கு தேடி போகிற சக்தி அங்கே போனதும் ஊரில் உள்ளவங்க எல்லாம், என்னப்பா தனியாக வந்திருக்க, பொன்னி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் மனசுக்குள்ளே, என்னது பொன்னி இங்கே வரலையா, வேறு எங்கே போயிருப்பா, பொன்னி இங்கே தானே எப்போவுமே வருவா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு போகிறாங்க. பொண்ணு இங்கே வரலன்னா வேறு எங்கே போயிருப்பா, இரு நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட போய் பார்க்குறாரு. வீடு பூட்டி இருக்க. ரொம்பவே அதிர்ச்சியாகிறார் சக்தி. ஐயோ பொண்ணு, நீ எங்கே பொண்ணி போனேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே, நான் என்ன தப்பு போனேன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல பொண்ணு, நீ எங்கே பொண்ணு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக கத்துறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரசேகர் என்ன பண்ணுறாங்க, ஜெயா கிட்ட பொன்னியை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. பொன்னி கண்டிப்பாக அப்படி பண்ணியிருக்க மாட்டா ஜெயா, பொன்னியை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் அவளுக்கு எப்போ பாரு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காதீங்க, அவளோட உண்மை முகம் உங்களுக்கு தெரியல, எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா, அதை இவ்வளோ தூரம் சொல்லி அதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் திரும்ப திரும்ப அவளே நம்பிட்டு இருக்கீங்க, அப்போ நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்றாங்க. ஜெயா பேசுகிறாங்க. என்ன ஜெயா இப்படிலாம் பேசுகிற, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு ஜெயா, அதனால தான் உனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாங்க. எங்கேயுமே தப்பு நடக்கலைங்க, எல்லா தப்புக்கும் காரணம் அந்த பொன்னி தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அடித்து பேசுகிறாங்க. இதை கேட்ட சந்திரசேகரால் ஒன்றுமே பண்ண முடியல. என்ன இது ஜெயா எப்படிலாம் பேசிகிட்டு இருக்காளே, அவளுக்கு எப்படி நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது பொன்னியை பற்றி, பொன்னி நல்ல பொண்ணாச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பொன்னியை தேடி போன சக்தி கிடச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கால் பண்ணி கேட்குறாங்க. இல்லைப்பா, பொன்னி இங்கேயும் வரல, வேறு எங்கே போனான்னு எனக்கு ஒன்றுமே புரியலப்பான்னு அழ ஆரம்பிக்கிறாங்க.